இந்த வீடியோவில் HTML, CSS and JavaScript யூஸ் பண்ணி search dropdown வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதான் நம்மளோட search dropdown. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. search/filter dropdown. அந்த டெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. அந்த பட்டனில் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா dropdown மெனு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா dropdown மெனு ஒன்று டிஸ்பிளே ஆகுது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இன்புட் ஃபீல்டு ஒன்று இருக்குது. அந்த இன்புட் ஃபீல்டில் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்புட் ஃபீல்டு கீழே வந்து டிஸ்பிளே ஆகுது வந்து லிங்க்ஸ். ஓகே, ஸோ லிங்க்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய இன்புட் ஃபீல்டில் வந்து நான் வந்து லிங்க் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ப்ராடக்ட்ஸ் லிங்க். ஸோ ப்ராடக்ட்ஸ், ஸோ PROன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் லிங்க் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. அதை நான் கிளிக் பண்ணேன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் செக்ஷனுக்கு வந்து எனக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் டெக்ஸ்ட்டு ஒன்று டிஸ்பிளே ஆகும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் டு டாப் ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதை நான் கிளிக் பண்ணேன்னா திரும்ப நான் வந்து டாப்க்கு வந்து வந்திருக்கேன். நெக்ஸ்ட் அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து டூல்ஸ் நான் சர்ச் பண்ணுறேன். டூல்ஸ், அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு டூல்ஸ் செக்ஷன் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஸ்க்ரோல் டு டாப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நான் டாப்க்கு வந்து வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் லொக்கேஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ லொக்கேஷன் செக்ஷன் வந்து வந்திருக்கு. அந்த ஸ்க்ரோல் டு டாப் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப்க்கு வந்து நான் வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த search dropdown. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா search dropdown ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே 3 ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். HTML ஃபைல், CSS ஃபைல் அண்ட் JavaScript ஃபைல். ஃபஸ்ட்டு வந்து HTML ஃபைல் index.html. நெக்ஸ்ட் வந்து CSS ஃபைல் style.css. நெக்ஸ்ட் வந்து JavaScript ஃபைல் app.js. ஓகே, index.html ஃபைலில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் வந்து search filter dropdown. அதுக்கப்புறமா பாடி டேக்கில் ஒரு h1 டேக், hello world text. நெக்ஸ்ட் வந்து இந்த CSS ஃபைலை வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். டேக்குள்ள ஒரு லிங்க் டேக். hrefல வந்து பார்த்திங்கன்னா இந்த CSS ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் .css. நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்டர்னல் JavaScript ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் என்னோட index.html ஃபைலை. ஸோ இங்கே வந்து பாட்டமில் பாடி டேக்குள்ள பாட்டமில் ஸ்கிரிப்ட் டேக், சோர்ஸ் வந்து app.js. ஓகே, நெக்ஸ்ட்டு CSS ஃபைலில் யூனிவர்சல் செலக்டர், பேடிங் வந்து 0, நெக்ஸ்ட்டு மார்ஜின் 0, பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸ், அதுக்கப்புறமா ஃபாண்ட் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன். நெக்ஸ்ட்டு பாடி டேக், உள்ள வந்து பேக்ரவுண்ட் கலர் RGB 40,40,40. நெக்ஸ்ட் வந்து h1 டேக், டெக்ஸ்ட் கலர் ஒயிட். ஸோ ப்ரௌசரில் வந்து லைவ் ரீலோடு வந்து ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு NPM பேக்கேஜ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், லைட் சர்வர். ஸோ NPM இன்ஸ்டால் லைட் சர்வர். லைட் சர்வர் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் குளோபலாக. ஸோ இங்கே வந்து லைட் சர்வர் என்னோட கரண்ட் ஃபோல்டரில் லைட் சர்வர் டாட். ஓகே, ஸோ localhost :3000.
ஸோ ப்ரௌசரில் போய்ட்டு சர்ச் பாரில் வந்து localhost 3000 ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சப்போஸ் லைட் சர்வர் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து லைவ் சர்வர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லைவ் சர்வர். ஸோ இங்கே வந்து லைவ் சர்வர்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து JavaScript வந்து ஒர்க் ஆகுதான்ட்டு செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ JS ஃபைலில் ஒரு அலர்ட் ஒன்று போடுறேன். ஐ ஆம் ரெடி. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகுது, ஐ ஆம் ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஐகான்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஐகான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அயானிகான்ஸ் லைப்ரரி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இங்கே சிடிஎன் இருக்கும், அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு சிடிஎன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த சிடிஎன் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட ஹெட் டேக்குள்ளே ஒரு லிங்க் டேக், அந்த href ஆட்ரிபியூட்குள்ளே நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, JS ஃபைல் இந்த அலர்ட் மெத்தடை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம HTML வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பாடி டேக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த h1 டேக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு div tag வித் கிளாஸ் நேம் வந்து search dash component. ஸோ search componentக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு h1 tag வித் டெக்ஸ்ட் வந்து search filter dropdown. h1 tag கீழே ஒரு break. ஸோ பிரேக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு div element வித் கிளாஸ் நேம் வந்து dropdown dash content. ஸோ dropdown contentக்குள்ளே ஒரு button tag with ID name dropdown button. ஸோ டெக்ஸ்ட் வந்து dropdown menu. ஓகே, ஸோ பட்டன் கீழே வந்து ஒரு ஐக்கான், ஸோ அந்த டவுன் ஏரோ ஐக்கான். ஸோ ஐடாக் கிளாஸ் வந்து அயான் டேஷ் chevron டேஷ் டவுன். ஓகே, ஸோ இந்த ஐக்கான் வந்து பட்டன் டேக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு ட்ராப்டவுன் மெனு, அது டெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த டவுன் ஏரோ ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த பட்டன் கீழே வந்து ஒரு div tag வித் கிளாஸ் நேம் வந்து dropdown list. ஓகே, ஸோ dropdown list உள்ள ஒரு div tag வித் கிளாஸ் நேம் வந்து search. ஓகே, இங்கே வந்து டாட் search. ஓகே, ஸோ ஒரு div tag கிளாஸ் நேம் வந்து search. ஸோ இந்த சர்ச் div எலமெண்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐக்கான், அந்த சர்ச் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐடாக் கிளாஸ் வந்து
ion dash android dash search. ஓகே, ஸோ ஐக்கானுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் டேக் வித் டைப் வந்து டெக்ஸ்ட். ஓகே, நேம் வந்து ஸோ ஐடி வந்து கொடுக்குறேன். ஐடி வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டரில் வந்து search டாட் டாட் டாட். அதுக்கப்புறமா ஆட்டோ கம்ப்ளீட் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும், சர்ச் ஐக்கான். அதுக்கப்புறமா அது பக்கத்தில் வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு. பிளேஸ் ஹோல்டரை வந்து பார்த்திங்கன்னா சர்ச். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சர்ச் div எலமெண்ட் கீழே இன்னொரு div tag வித் ஐடி வந்து லிங்க்ஸ். ஓகே, ஸோ div tag வித் ஐடி வந்து பார்த்திங்கன்னா லிங்க்ஸ். இப்போ இந்த div எலமெண்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லிங்க்ஸ்லாம் வந்து நம்ம ரெண்டர் பண்ணுவோம் JavaScript யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கர் டேக். ஸோ ஒரு ஆங்கர் டேக் hrefல வந்து பார்த்திங்கன்னா ஆஷ்னு கொடுக்குறேன். ஸோ இது எதுக்காகனா அந்த பேக் டு டாப் பேஜ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஆங்கர் டேக் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம் வந்து டு டாப். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ ஐ டேக் வித் கிளாஸ் நேம் ion chevron dash up. ஸோ அந்த அயானிக் கான்ஸ் லைப்ரரியில் போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்கும், சர்ச் இன்புட் ஃபீல்டு. அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஐக்கான் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஏரோன்னு நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் ஏரோஸ் வந்து இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஏரோ ஐக்கான்ஸ் வந்து இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். இதே வந்து நான் வந்து சர்ச்னு கொடுக்குறேன். ஸோ சர்ச் ஐக்கான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ அங்கே போயிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த கிளாஸ் நேம் வந்து வியூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ப்ரௌசரை வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரோவை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ion dash arrow dash dash a. ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டு அந்த கிளாஸில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஏரோன்னு நான் சர்ச் பண்ணுறேன். எனக்கு இந்த ஏரோ வேணும்னா அதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இது எனக்கு வந்து சர்ச் வேணும்னா சர்ச். எனக்கு இந்த சர்ச் ஐக்கான் வந்து வேணும்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டு அந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் வந்து நீங்கள் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ chevron. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ வந்து டிஸ்பிளே ஆகுது, ஒரு இன்புட் ஃபீல்டு.
நெக்ஸ்ட் அந்த லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் கீவேர்ட், கிளாஸ் நேம் வந்து ஆப். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுக்குறேன், லிங்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த லிங்க்ஸ்லாம் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு அரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஹோம், செகண்ட் எலமெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் வந்து அபவுட், அதுக்கப்புறமா கான்டாக்ட், நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா பேஸ், அதுக்கப்புறமா பிளாக், கஸ்டம், சப்போர்ட், டூல்ஸ், நெக்ஸ்ட்டு லொக்கேஷன், அதுக்கப்புறமா கோட்ஸ், ஃபைனலாக சைன் அப். ஓகே, ஸோ ஒரு அரே ஒன்று போட்டிருக்கேன். ஸோ எலமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்ஸ் நேம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரக்டர், இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்குறேன், ரெண்டர் லிங்க்ஸ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா ரெண்டர் செக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வந்து டாகல் கிளாஸ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா ஃபில்டர் லிங்க்ஸ் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வந்து ஹைட் ட்ராப்டவுன் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் filter dropdown object app constructor function. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கிளாஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நான் கொடுத்துருக்கேன், லிங்க்ஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா 1 2 3 4 5, ஸோ 5 ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம CSS ஸ்டைல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ style.css ஃபைல், இந்த h1 செலக்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்ச் காம்பனண்ட் டாட் சர்ச் காம்பனண்ட், வித் வந்து 100%, ஹைட் வந்து 100 விபோர்ட் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம போடலாம், இந்த h1 டேக். ஸோ h1 டேக்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 2.4, டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட், டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். நெக்ஸ்ட் அந்த ட்ராப்டவுன் பட்டன், ஸோ ஐடி வந்து ட்ராப்டவுன் பட்டன், பேக்ரவுண்ட் கலர் RGB 128,0,0. அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். நெக்ஸ்ட்டு பேடிங் 0.5 rem, டாப் அண்ட் பாட்டம் வந்து 0.5 rem, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 4.5 rem. அதுக்கப்புறமா ஃபாண்ட் சைஸ் வந்து 2 rem, பார்டர் வந்து நன். நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் 0.2 rem. அதுக்கப்புறமா கர்சர் வந்து பாயிண்டர்.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் பண்ணும்போது ஸோ ஹேஷ் ட்ராப் டவுன் பட்டன் ஓவர், அதுக்கப்புறமா ஃபோக்கஸ். ஸோ ஹேஷ் ட்ராப் டவுன் பட்டன் கோலன் ஃபோக்கஸ். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து RGBA 128,0,0, ஆல்ஃபா வேல்யூ வந்து 0.6. ஸோ ஓவர் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ட்ரான்சிஷன் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் 0.5 செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஓவர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அவுட் சைடில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேக் டு த ஒரிஜினல் பேக்ரவுண்ட் கலர். ஓகே, ஸோ டிஃபால்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அந்த டவுன் ஏரோ. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பொசிஷன் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டிவ்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஏரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரைட் கார்னரில் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ index.html ஃபைலில் வந்து இன்லைன் ஸ்டைல் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அந்த டவுன் ஏரோவுக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்டைல் attribute ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் ஓகே, பொசிஷன் வந்து அப்சல்யூட். அதுக்கப்புறமா ரைட் ப்ராப்பர்ட்டி வந்து 0. நெக்ஸ்ட்டு மார்ஜின் லெஃப்ட் ஒரு 20 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் அந்த ட்ராப் டவுன் வந்து சென்டராக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து இந்த ட்ராப் டவுன் கண்டென்ட் கிளாஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராப் டவுன் கண்டென்ட் இதில் வந்து டெக்ஸ்ட்டு அலைன் வந்து சென்டர். ஓகே, டெக்ஸ்ட் அலைன் வேணாம், டிஸ்பிளே கொடுக்குறேன். டிஸ்பிளே கிரிட் லேஅவுட். அதுக்கப்புறமா கிரிட் காலம். ஸோ காலம் வந்து ஒரே ஒரு காலம், சைஸ் வந்து ஆட்டோ. நெக்ஸ்ட்டு வந்து ரோ. ஸோ ரோ வந்து 2 ரோ வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ சைஸ் வந்து ஆட்டோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு காலம் இருக்குது, ஒரே ஒரு காலம். அந்த காலமில் வந்து 2 ரோ வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச் காம்பனண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸோ இந்த பட்டன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த ட்ராப் டவுன் கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைல்டு எலிமெண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து பட்டன், இன்னொன்று வந்து இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட். அதுக்கப்புறமா ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர். ஓகே, இங்கே மார்ஜின் ரைட் வரணும். ஸோ ரைட். ஸோ இப்போ வந்து நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்டவுன் லிஸ்ட். ஸோ ட்ராப்டவுன் லிஸ்ட் மார்ஜின் டாப் வந்து ஒரு 6 பிக்சல். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஹைட் வந்து 300 பிக்சல். அதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆட்டோ. பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். அவுட்லைன் 1 பிக்சல் சாலிட் கெயின்ஸ்போரோ. அதுக்கப்புறமா ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்பிளே நன்னு கொடுப்போம். ஸோ டிஸ்பிளே ஆகாது. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ண வைப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும்னா அந்த லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே. ஸோ இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த சர்ச் டிவ் எலமெண்ட். ஸோ டாட் சர்ச் வித் வந்து 100%. நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து 6 வியூபோர்ட் ஹைட். அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர். அதுக்கப்புறமா பேடிங் 20 பிக்சல். நெக்ஸ்ட் அந்த சர்ச் டிவ் எலமெண்ட்குள்ளே இருக்கிற அந்த ஐகான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 1.5 rem. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட். நெக்ஸ்ட் அந்த சர்ச்சில் இன்புட் எலமெண்ட் வித் டைப் வந்து டெக்ஸ்ட். ஸோ ஃபுல் லென்த் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்ஸ் 1 கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 1.2 rem. ஓகே. ஸோ இங்கே வந்து சர்ச் வந்து மிஸ்பெல் பண்ணியிருக்கு. சர்ச். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் 1 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் ஓகே. அதுக்கப்புறமா வந்து அந்த பார்டர் வந்து தூக்கிறேன். பார்டரும் அவுட்லைனும். ஸோ பார்டர் நன். நெக்ஸ்ட்டு அவுட்லைன் நன். அதுக்கப்புறம் வந்து லெஃப்டில் வந்து கொஞ்சம் இடம் கொடுக்குறேன். ஸோ 10 பிக்சல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த லிங்க்ஸ். ஸோ ஐடி வந்து லிங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்ஸ் டிவ் எலமெண்ட்டில் வந்து நம்ம ஆங்கர் எலமெண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஈச் ஆங்கர் எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் நேம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து நான் லிங்க்னு வச்சுக்கிறேன். ஸோ ஈச் எலமெண்ட் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து 1.3 rem. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட். அதுக்கப்புறமா பேடிங். ஸோ பேடிங் வந்து 12 pixel. Text decoration none. So next display block. Transition all properties 0.5 seconds. Next border bottom 1 pixel solid.
கிரே. நெக்ஸ்ட் அந்த லிங்க்ஸை வந்து நம்ம ஓவர் பண்ணும்போது, மவுஸ் ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் HDDD, அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் கலர் வந்து Black. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம லிங்க்ஸை வந்து நம்ம ரெண்டர் பண்ணிடலாம். ஸோ JavaScript ஃபைல், app.js ஃபைல், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அந்த ரெண்டர் லிங்க்ஸ் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டில் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட், ஐடி வந்து லிங்க்ஸ். ஸோ அந்த லிங்க்ஸ் div எலமெண்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட ரெண்டர் லிங்க்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து பேராமீட்டரில் பேரண்ட் எலமெண்ட், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே லிங்க்ஸ் அரே லூப்பிங் பண்ணுறேன் ஃபார் ஈச் மெத்தட். ஈச் எலமெண்ட்டை வந்து நான் டேட்டான்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கர் எலமெண்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் a ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் மெத்தட், எலமெண்ட் நேம் வந்து a, ஆங்கர் டேக். நெக்ஸ்ட் வந்து href வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங், ஃபஸ்ட்டு வந்து ஹேஷ் $sign டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஓம்னு இருக்குது. ஸோ hrefல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா ஹேஷ் ஓம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் a டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து டேட்டா. அதுக்கப்புறமா அந்த லிங்க் கிளாஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ a டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் மெத்தடில் அந்த கிளாஸ் நேம் வந்து லிங்க். ஓகே, ஃபைனலாக வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிறேன் பேரண்ட் எலமெண்ட் டாட் அப்பெண்ட் சைல்டு மெத்தட். ஸோ இங்கே வந்து ஏ வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லிங்க்ஸ் வந்து ரெண்டர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலரில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரெட். ஓகே, டெக்ஸ்ட் கலர் வந்து Black. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க்ஸ் வந்து ரெண்டர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒயிட் கலர் வந்து போடுறேன். ஸோ ஓவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து டார்க் ரெட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாகல் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த பட்டன் டேக், ஸோ index.html ஃபைலில் அந்த ட்ராப்டவுன் பட்டன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட் லிசனர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ட்ராப்டவுன் ஆப்ஜெக்ட் டாட் டாகிள் கிளாஸ் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த டாகிள் கிளாஸ். ஸோ கிளாஸ் வந்து டாகிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஓகே, ஸோ இங்கே வந்து இனிஷியலாக வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து none. ஸோ இனிஷியலாக வந்து அந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ் ஒன்று போடுறேன், ஷோ கிளாஸ். இதில் வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பிளாக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து add.js ஃபைல். டாகிள் கிளாஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்டவுன் லிஸ்ட். ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன் கிளாஸ் நேம் பேஸ் பண்ணி. ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்டவுன் லிஸ்ட். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எலமெண்ட்டில் வந்து கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் ஷோ கிளாஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் வேணால் நம்ம டாகிள் வச்சுக்கலாம். ஸோ டாகிள். ஸோ இப்போ நான் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ஷோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கு. திரும்ப நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஏரோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக வந்து அந்த டவுன் வந்து இருக்கும். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு ஆப் ஏரோவாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் வந்து ion dash chevron dash down. ஸோ அந்த எலமெண்ட் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் ப்ராப்பர்ட்டி டாட் டாகிள் மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ion dash chevron dash up. ஸோ இனிஷியலாக வந்து டவுன் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஏரோ வந்து பார்த்திங்கன்னா அப்பு வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஓகே, ஸோ டாகிள் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த லிங்க்ஸை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ index.html ஃபைல், அந்த இன்புட் டேக் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன் கீ அப் ஈவெண்ட் ஃபில்டர் ட்ராப் டவுன் ஆப்ஜெக்ட் டாட் ஃபில்டர் லிங்க்ஸ் மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்புட் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூவை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் app.js ஃபைல், ஃபில்டர் லிங்க்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த பேராமீட்டரில் வந்து ஃபஸ்ட் அந்த வேல்யூவை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபில்டர் லிங்க்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே கான்ஸ்டன்ட் வேரியபிள் இன்புட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ டாட். ஸோ யூசர் என்டர் பண்ண வேல்யூவை வந்து அப்பர் கேஸ்க்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த லிங்க்ஸ்லாம் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து கான்ஸ்ட் வரணும். ஸோ கான்ஸ்ட் இன்புட் வேல்யூ. ஸோ லிங்க்ஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் get element by id method. ஸோ ஐடி வந்து பார்த்திங்கன்னா லிங்க்ஸ். ஸோ அந்த லிங்க்ஸ் எலமெண்ட் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த லிங்க்ஸ் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சைல்டு எலமெண்ட்ஸை வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ சைல்டு எலமெண்ட்ஸை வந்து கெட் பண்ணுறதுக்கு டாட் சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைல்டு எலமெண்ட்ஸ்லாம் நம்ம கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு console.logல அந்த லிங்க்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் கன்சோல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இன்புட் ஃபீல்டில் வந்து ஏதாச்சும் வேல்யூ ஒன்று நான் என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து லூப்பிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து நான் அரே ஆப்ஜெக்டை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அரே டாட் ஃப்ரம் மெத்தட். ஸோ இதில் வந்து அந்த லிங்க்ஸை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னால் ஃபார் ஈச் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த __proto___ ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார் ஈச் மெத்தட் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ இங்கே என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நான் ஃபார் ஈச் மெத்தட் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அரேவாக வந்து நான் அந்த HTML கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபார் ஈச் மெத்தடில் ஈச் எலமெண்ட்டை வந்து நான் டேட்டான்னு வச்சுக்கிறேன். ஸோ கால் பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த டேட்டா டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் அப்பர் கேஸாக நான் வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணக்கப்புறமா இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் இதில் வந்து அந்த இன்புட் வேல்யூவை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். அந்த ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த வேல்யூ வந்து -1 கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா டேட்டா டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் ஸோ டேட்டா டாட் ஸ்டைல் டிஸ்பிளே வந்து பிளாக். அப்படி இல்லைன்னா டேட்டா டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா none. ஸோ இங்கே வந்து நான் வந்து கான்டெக்ட் சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கான்டாக்ட் லிங்க் மட்டும்தான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு சைன் அப் ஹோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்புட் வேல்யூவை வந்து நான் அப்பர் கேஸாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈச் ஆங்கர் எலமெண்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்து நான் அப்பர் கேஸாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதில் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த இன்புட் வேல்யூவை வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ, இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் -1 இருந்துச்சுன்னா டிஸ்பிளே வந்து பிளாக், அப்படி இல்லைன்னா நன். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஐட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து index.html ஃபைல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்ஸ் div எலமெண்ட் இதுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் லிசனர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபில்டர் ட்ராப்டவுன் ஆப்ஜெக்ட் டாட் hide dropdown. So hide dropdown function. So hide. ஓகே, ஸோ அந்த hide dropdown ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். ஸோ அந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்
ட்ராப்டவுன் லிஸ்ட் எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் மெத்தடில் அந்த ஷோ கிளாஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் வந்து அந்த ஏரோ. ஓகே, ஸோ அயான் டேஷ் செவ்ரான் டேஷ் டவுன். ஸோ அந்த எலமெண்ட்டை வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் மெத்தடில் அயான் டேஷ் செவ்ரான் டேஷ் டவுன் கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அரே டாட் ஃப்ரம் மெத்தட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் வந்து லிங்க்ஸ். ஸோ அந்த HTML கலெக்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதை வந்து நான் அரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாட் ஃபார் ஈச் மெத்தட் ஈச் எலமெண்ட் வந்து நான் டேட்டான்னு வச்சுக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் எலமெண்ட்டில் வந்து ஸ்டைல் வந்து டாட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து அபவுட் ஸோ அந்த அபவுட் லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து நமக்கு ஐட் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த ஏரோ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகல. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த எலமெண்ட்டை வந்து நான் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ கெட் பண்ணதுக்கப்புறமா ஓகே இங்கே வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து டாட் ரிமூவ் அயான் டேஷ் செவ்ரான் டேஷ் அப் ஏரோவை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து டவுன் ஏரோ ப்ராடக்ட்ஸ் நான் சர்ச் பண்ணுறேன். அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஏரோக்கு வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கிளிக் பண்ணுறேன். இப்போ அப் ஏரோ ப்ராடக்ட்ஸ் லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து டவுன் ஏரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த இன்புட் ஃபீல்டு இருக்கிற வேல்யூவை வந்து லிங்க்கு நான் கிளிக் பண்ணக்கப்புறமா அந்த இன்புட் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூவை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மெத்தட். ஐடி வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்ட் டாட் வேல்யூ வந்து எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் நான் சர்ச் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் லிங்க் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. பட் ரிமைனிங் லிங்க் எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் links dot for each method. ஓகே, பட் இங்கே எல்லா எலமெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்க்ஸ் எலமெண்ட்டை வந்து நான் கெட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவ் எலமெண்ட் நம்ம ஆக்சுவலாக எந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம கெட் பண்ணோன்னா அந்த லிங்க்ஸ் டிவ் எலமெண்ட்குள்ளே இருக்கிற சைல்டு எலமெண்ட்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணணும். ஸோ அந்த சைல்டு எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த டிஸ்பிளே வந்து பிளாக்னு கொடுக்கணும்.
ஸோ சைல்டு எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் எலமெண்ட்டுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், லிங்க்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எஸ் வந்து நான் தூக்கிடுறேன், லிங்க் கிளிக் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன் ப்ராடக்ட்ஸ், அது நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் ஆகுது. ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணனா ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதை நான் கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு அந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லிங்க் நான் கிளிக் பண்ணால் தான் எனக்கு வந்து இன்புட் ஃபீல்டு வந்து கிளியர் ஆகும். சப்போஸ் நான் வந்து அபவுட் நான் என்டர் பண்ணுறேன், நெக்ஸ்ட் அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அபவுட் வந்து அப்படியே தான் இருக்கும். அபவுட் லிங்க் நான் கிளிக் பண்ணக்கப்புறமா தான் எனக்கு இன்புட் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த செக்ஷனை வந்து எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அபவுட் லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த அபவுட் செக்ஷன் வந்து எனக்கு மூவ் ஆகணும். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அந்த ரெண்டர் செக்ஷன்ஸ் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே லிங்க்ஸை வந்து நான் லூப்பிங் பண்ணுறேன். ஸோ டாட் ஃபார் ஈச் மெத்தட் ஈச் எலமெண்ட்டை வந்து நான் டேட்டான்னு வச்சுக்கிறேன். கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு div எலமெண்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் div equal to document object dot create element name வந்து பார்த்திங்கன்னா div. நெக்ஸ்ட் வந்து ஐடி வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த ஐடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி வந்து நம்ம இந்த ஹெச்எஃப்ல என்ன வந்து கொடுத்துருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் தான் வரணும். ஸோ டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் $sign டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஓம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஹெச்எஃப்ல என்ன இருக்குன்னா #home அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த பர்டிகுலர் அந்த ஓம் div எலமெண்ட் வந்து வியூ ஆகணும்னா அந்த div எலமெண்ட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஓம்னு இருக்கணும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து டேட்டா. நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ div டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் மெத்தடில் கிளாஸ் நேம் வந்து செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்எஸில் போடுவோம். ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் பாடியில் வந்து அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பன் சைல்டு மெத்தடில் div எலமெண்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் அந்த சிஎஸ்எஸ் வந்து நம்ம அந்த கிளாஸ் வந்து போடலாம் சிஎஸ்எஸில். ஸோ கீழே டாட் செக்ஷன் இதில் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அதுக்கப்புறமா ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர், நெக்ஸ்ட்டு அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட், வித் வந்து 100%, ஹைட் வந்து 100 விபோர்ட் ஹைட். ஓகே, அதுக்கப்புறமா ஃபாண்ட் சைஸ் வந்து 3 rem. ஓகே, ஃபஸ்ட் அந்த ட்ராப்டவுன் மெனுவை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து லொக்கேஷன் சர்ச் பண்ணுறேன், இருக்குது. அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன்
div element வந்து வியூ ஆகுது. ஸோ நமக்கு வந்து அந்த ஸ்க்ரோல் பண்ணுறது வந்து ஸ்மூத்தாக இருக்கணும்னா ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, அது நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ HTML எலிமெண்ட் இதில் வந்து ஸ்க்ரோல் பிஹேவியர் வந்து ஸ்மூத் வேல்யூ வந்து கொடுக்குறேன். இப்போ நான் அந்த மெனு நான் கிளிக் பண்ணுறேன், அபவுட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத் ஸ்க்ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஆட் பண்ணும்போது. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம க்ளோயிங் டெக்ஸ்ட்டை வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி, அனிமேஷன் நேம் வந்து க்ளோ, டைமிங் 1 செகண்ட், ஈஸ் இன் அவுட். ஸோ அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ் இன் அவுட்னா அனிமேஷன் ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும் ஸ்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட், alternate. At keyframes, animation name வந்து glow. So fromல text shadow property வந்து நான் கொடுக்குறேன். text shadow 0.05 pixel, ash white, அதுக்கப்புறமா 0.10 pixel, white 0.15 pixel, hash 0073 E6, 0.20 pixel. Next வந்து 0.25 pixel. Next வந்து color hash 00, அதுக்கப்புறமா 0.30 pixel. Next வந்து 0.35 pixel. அதுக்கப்புறமா 2ல வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அந்த பிக்சல் வேல்யூவை வந்து நான் டபுள் பண்ணிக்கிறேன். அதாவது 5 இருந்துச்சுன்னா 10, 10னா 20, 15னா 30, 20னா 40, நெக்ஸ்ட்டு 25னா 50, 30னா 60, 35னா 70. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போகிறோம். ஸோ கடைசியாக ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே மேலே போகிறேன், இன்னும் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து சைன் அப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைன் அப் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. ஓகே இப்போ வந்து நான் வந்து டாப்புக்கு வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து யூசர் வந்து என்ன பண்ணுவார்னா ஸ்க்ரோல் வந்து பண்ணுவார். ஸோ இது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம், சைடில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், ஒரு ஆரோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணார்னா டாப் ஆஃப் த பேஜுக்கு வந்து யூசர் வந்து நேவிகேட் பண்ணுவார். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். index.html ஃபைல். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அந்த எலமெண்ட்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு ஆங்கர் டேக், கிளாஸ் நேம் வந்து டாப், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து போட்டிருக்கேன், அப் ஆரோ. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து டாப், இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒயிட், நெக்ஸ்ட்டு பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அப்போ தான் அந்த மூவ் பண்ணாலும் அது வந்து அங்கேயே ஃபிக்ஸ்டாக அப்படியே இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பாட்டம் வந்து 16 பிக்சல், ரைட் வந்து 32 பிக்சல், width வந்து 50 பிக்சல், height 50 பிக்சல். நெக்ஸ்ட் border radius 50%. அதுக்கப்புறமா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஸோ அந்த ஆரோவை வந்து நம்ம சென்டராக டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃப்ளெக்ஸில் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன், ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் 1 seconds. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து 2 rem. அதுக்கப்புறமா ஒப்பாசிட்டி. ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து 0ன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது வந்து கடைசியாக கொடுக்குறேன், இப்போதைக்கு வேணாம். நெக்ஸ்ட் வந்து டு டாப் ஒரு ஆக்டிவ் கிளாஸ் ஒன்று போட்டுக்கிறேன். அதில் வந்து ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் வந்து அந்த ஐகான்ஸ் கிளாஸ். ஸோ ஐயான், ஷெவ்ரான், அப். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த டவுனும் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காகனா அனிமேஷன் பண்ணுறதுக்காக. ஓகே, சேம் இந்த அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கும் வந்து நான் போடுறேன். ப்ளஸ் அந்த ட்ராப்டவுன் பட்டனில் இருக்கிற ஆரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இங்கேயே வந்து அந்த அனிமேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். சேம் இந்த ஸ்க்ரோல் டு டாப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஐயான் டேஷ் ஷெவ்ரான் டேஷ் டவுன். இதில் வந்து அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி, அனிமேஷன் நேம் அனிமேட், டைமிங் வந்து 0.7 seconds, ஈஸ் இன் அவுட், இன்ஃபைனைட். ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்ஃபைனைட், ஆல்டர்னேட். ஸோ அட் கீ ஃப்ரேம்ஸ் அனிமேட். ஃப்ரம் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் பாட்டம், இங்கே வந்து ஃப்ரம் ஓகே மார்ஜின் பாட்டம் வந்து 12 பிக்சல். டெக்ஸ்ட் கலர் வந்து டார்க் ரெட். நெக்ஸ்ட்டு 2 வந்து மார்ஜின் பாட்டம் வந்து 0. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மேலே போயிட்டு கீழே வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே அந்த ட்ராப்டவுன் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டாப்பில் தான் இருக்கிறேன். பட் எனக்கு வந்து அந்த டாப்க்கு நேவிகேட் ஆகிற அந்த ஆங்கர் எலமெண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. எனக்கு அந்த ஆங்கர் எலமெண்ட் வந்து எப்போ தான் டிஸ்பிளே ஆகணும்னா கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு அந்த ஆங்கர் எலமெண்ட் டாப்புக்கு நேவிகேட் பண்ணுற அந்த ஆங்கர் எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே கான்ஸ்ட் டு டாப் கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா டு டாப். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து விண்டோ ஆப்ஜெக்ட். ஸோ விண்டோ ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் ஒரு ஈவெண்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் ஈவெண்ட் லிசனர் மெத்தட். ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல். ஸோ ஸ்க்ரோல் ஆகும்போது இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ அந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஆப்ஜெக்ட்
டாட் பேஜ் y ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டி பிக்சல் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த வேல்யூ வந்து 100க்கு கிரேட்டாக தான் இருந்துச்சுன்னா டு டாப் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் அந்த ஆக்டிவ் கிளாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்ஸ் டு டாப் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் அந்த ஆக்டிவ் கிளாஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது, ஏன்னா ஒப்பாசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஒப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ ஸ்க்ரோல் ஸோ நமக்கு ஏன் சைனப்பில் டிவ் செக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகுதுன்னா, இங்கே வந்து விண்டோ ஆப்ஜெக்ட் டாட் லொக்கேஷன் டாட் ஹெச்எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் சைனப்னு இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த டாப்க்கு நேவிகேட் பண்ணுற அந்த ஆங்கர் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. அது நான் கிளிக் பண்ணேன்னா டாப்க்கு வந்து என்னால் மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் சைன்அப் நான் சர்ச் பண்ணுறேன், அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, சைன்அப் செக்ஷனுக்கு வந்து நான் நேவிகேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த டாப் ஏரோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப்க்கு வந்து நான் மூவ் பண்ணுறேன். பட் இங்கே வந்து நமக்கு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட் ஆகணும். பட் ஹைட் ஆகலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் நேம் வந்து நான் தப்பாக கொடுத்துருக்கேன், ஆக்டிவ் கிளாஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகலை. நான் டூல்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, டாப் ஏரோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு ஹைட் ஆகுது.